திமுக சார்புடையவர்கள், செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்கள், செந்தில் பாலாஜி மூலம் பலன் அடைந்தவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்க போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டீம் உள்ள இறங்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை முன்வைக்கும் போதா இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் அல்லது தன்னிடம் பலன் அடைந்தவர்கள் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கும் போது இதுலயும் பலவிதமான கேள்விகள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. செந்தில் பாலாஜி வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான செயல்பாடுகள்ல தனிப்படை கைது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்று இரவுக்குள் அந்த மும்மூர்த்திகள் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா 3 பேரையும் கைது பண்ணிடுவாங்க. ஒரு 12 மணிக்குள்ளார 3 பேர் கைது உறுதி. புஷி ஆனந்த் எங்கேயும் தப்பிச்சு செல்ல முடியாது. செந்தில் பாலாஜி போல அப்ஸ்காண்டா இருப்பதற்கான ஒரு வலிமையோ திறமையோ இல்லாதவரா இருக்கிறதுனால அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆக முடியாது, சீக்கிரத்தில் தூக்கிடுவாங்க. ஆதவ் அர்ஜுனாவையும் இப்ப வீட்டுக்கு போலீசார் போயிருக்காங்க, கரூர் போலீசார் போயிருக்காங்க. சோ அங்க நீங்க தாவேக்காவுடைய ஐடி விங்ஸ் என்னெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன ஃபுட்டேஜ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறதாக செய்திகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா வந்து அங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் சோர்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. இந்த விசாரணை ஆதவ் அர்ஜுனாவுடைய கைதாக மாறலாம், கைது செய்யப்பட்டு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இன்று இரவுக்குள்ள கைது செய்யப்பட்டு விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் ஒண்டியா இருக்க போறாங்க. ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாங்க, ஆபீஸுக்கு வாங்க இல்ல வீட்டுக்கு வாங்க, நான் இருக்கேன், பழி வாங்குறேன்னா வாங்குங்க அப்படின்னு.